நான் ஒன்றும் உங்களை பார்க்கணும்னு வர சொல்ல, சார் தான் சொன்னார். அதுக்கு எதுக்கு என்கிட்ட கோவப்பட்டுட்டு இருக்கீங்க? நான் இல்லை, அவர் தான் முதல்ல. என்ன சென்சி? சார், இவர் தான் அந்த மிலிட்ரி மேனை அசிங்கமாக திட்டினவர், திரு. ஓ, நீ இதை மூட வச்சிருவியா? இல்லை சார், நான் அவர்கிட்ட எதுவும் சொல்லல. அவர் தான் இங்க சும்மா. வா. நீ அவர்கிட்ட என்ன அவர் தான் சார் வீணா என்கிட்ட சண்டைக்கு வந்தார். அப்போ அப்போனா சின்னதாக போடா வாடான்னு சொன்னேன், வேற எதுவும் சொல்லல சார். அந்த ஆள் சரியில்லை சார். டேய், அப்படிப்பட்டவங்களெல்லாம் திட்டணும்னா உன்னை எவ்வளவு திட்டணும்? நான் ஃபோன் பண்ணால் நீ ஃபோன் அடிப்பியா? சார் ஃபோன் சின்ன கம்ப்ளைண்டாக இருக்குது, அடிக்கடி சுவிச் ஆஃப் ஆகுது, அதான் சார் எடுக்கல. கம்ப்ளைண்ட் ஆன ஃபோனை வச்சுட்டா வேலைக்கு வர? சார் எப்போ எல்லா டைமும் இல்லை சார். இல்லை சார், நீ கொடு, சுத்தமா சார்ஜ் charge இருக்கா இல்லையா நான் பார்த்துக்கிறேன். இல்லை சார், இப்போ பிரச்சனை இல்லை. ஃபோனை கொடு விளையாடாத. அது சார், இங்கே குடுறா, உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? இந்த ஃபோனில் எப்படி ஃபோன்? என்னடா இது? நீ ஒன்று பண்ணு, உன் ஃபோனை எடுத்து இரும்பு கடையில் கொடு, நல்ல விலை கிடைக்கும். இல்லை அது நைட்டு சும்மா இருக்கும்போது. டேய், இதை பாத்தியா? நீ இந்த மாதிரியான ஆட்களை இங்கே வேலைக்கு வச்சிருக்க. நீ சீக்கிரமா இவனை வேலையை விட்டு தூக்கு. இவெல்லாம் தேவையில்லை. எப்போது தான் அண்ணா, இதை நான் டீல் பண்ணிக்கிறேன். நீங்கள் போங்கண்ணா. நான் தெரியாம தான். ஐயோ, எம்மோ ப்ரெஷர் மாத்திரை போடணும். நீ தானே அன்னைக்கு காலரை பற்றி கேட்ட? ஆமாம். என்னடா இது? ஐயோ சார், அது நான். போ. டேய், திரும்ப அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இல்லை சார். போ. உங்களோட ஆதார் கார்டு வேணும், பேன் கார்டு, ரேஷன் கார்டு, அப்புறம் 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. உங்ககிட்ட நேத்தே நான் சொன்னேன்ல, இது ஒரு ஜெராக்ஸ் எடுத்து ஃபோட்டோ ஒட்டி கொண்டு வரணும்னு. மறந்து போயிட்டாங்க. ஏதாவது ஃப்ரீயாக இருந்தால் அவங்கள்ட்ட கொடுங்க. காலையிலேயே கிளம்பி வந்துடுவாங்க, எதையுமே சரியா பண்ணாம. மனுஷங்க உயிரை வாங்குறதுக்குனே. சார், டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 2/6/1980. என்னாச்சு தங்கம், சீக்கிரமா போயிடலாம். அங்க பாரு, ஆண்டிக்கு ஹாய் சொல்லு. வணக்கம். குழந்தைக்கு என்ன வயசு ஆகுது? 1.5 வயசு. ஓ, உங்களுக்கு இது எத்தனாவது மாசம்? 5 மாசம். ஆ, இந்த நேரத்தில் யாரு? முழிச்சிட்டியா? என்னடா தூக்கம் இது? இங்கே நடந்த பிரச்சனை உனக்கு தெரியுமா? அதை சொல்ல தானே வந்தீங்க, சொல்லுங்க. டேய், 113ஆம் நம்பர் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு தூக்கு மாட்டிடுச்சு. எதுக்கு? யாருக்கு தெரியும்? ஏதாவது பிரச்சனையாக இருக்கும். அதை சொல்ல காலையிலேருந்து ஃபோன் பண்ணுறேன், நீ ஏன் ஃபோனை எடுக்கவே இல்லை? காலங்காத்தால இதை ஃபோன் எடுத்து வேற கேட்கணுமா? கௌரி என்ன எந்திக்கலையா? கௌரி, எழுப்பாதீங்க. இதை அவகிட்ட சொல்ல வேண்டாம். இந்த மாதிரி விஷயம்லாம் அவகிட்ட சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் ஸ்பெஷலாக சொல்லியிருக்காங்க. ஏன்? அது குழந்தைக்கு ஆபத்தாயிருமா? ஓ, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல, எங்களுக்கு குழந்தைங்களும் இல்லை. சரி, நீ சீக்கிரமாக ரெடி ஆகும். இன்னைக்கு புது ட்ரைனர்ஸ் வரக்கூடிய நாள். லேட் பண்ணாத. அம்மா ஏதாவது செஞ்சாலாமா? புட்டுப்பா. ஐயோ, புட்டுல இருந்து இந்த வீட்டில் நமக்கு ஒரு விடுதலை கிடையாது புழுக்கு. ஏப்பா பார்த்தாலும் புட்டு. அம்மாக்கு அதானே தெரியும். ஃபேமிலி கோர்ட்டில் உங்கள் அம்மா மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? அது தேவையா? கிடைக்கிற புட்டையும் கெடுத்துக்கணுமா? வேணாம்ல? வேணாம். அப்படி நான் குளிச்சுட்டு வரேன். அதான் நல்லது. அதுதான் நல்லது. ஆமா, இப்போ எப்படி இருக்க? பரவாயில்லம்மா, கொஞ்சம் டயர்டா இருக்கு, அதனால இன்னைக்கு போல. சரிம்மா. உன் வீட்டுக்காரர் எங்க போயிருக்காரு? அவரு கிச்சன்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். டீ போட்டுட்டு இருப்பாரு. லெச்சு, ஆ, ஏடி, மேல் வீட்டில் இப்போ தான் ஒரு டெத்து நடந்திருக்கு, உனக்கு ஒரு ஆட்டம் கேட்குதா? நிறுத்தடி, நிறுத்துன. நான் ஆர்ட்ஸ் டேக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். லெச்சு. சரி, நிறுத்துறேன். ஆ, நீ ஒன்றும் சமைக்க வேண்டாம், நான் வெளியில் ஆர்டர் பண்ணிக்கிறேன். அப்புறம் நீ பாத்திரம்லாம் கழுவ வேணாம், நான் வந்து கழுவிக்கிறேன். சரி, வா. ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் இருக்கு, இல்லைன்னா லீவ் போட்டு நான் வீட்டில் இருந்திருப்பேன். சரி, வரட்டுமா? ஹலோ. ஐயோ, சாரி சாரி சாரி. வேற 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 மாத்திரை போடு. சரியா? வரேன்.
போயிடலாம்டா. ஏன்டா புலம்புற? சார் போயிடலாம் வா. வணக்கம். நீங்க இங்கே தங்கியிருக்கீங்க? ஆமாம், நான் இங்கே 1001ல். இறந்து போன அந்த பொண்ணோட ஃபேமிலி தெரியுமா? அவங்க யாரு கூடயும் பெருசாக பழக்கம் இல்லை சார். எப்பமாவது வெளியே வரும்போது பார்த்துருக்கேன், அவ்வளவுதான். சார் உங்களுக்கு ஏதாவது உதவி என்ன சொல்லுங்கள், எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் பண்ணுறோம். சரி, நான் கூப்பிடுறேன். சரி சரி. சார். தேவை இல்லாம வழியில போற பிரச்சனை எல்லாத்துலயும் மூக்க நுழைக்கிறீங்க. பேசாமல் வாடா. காப்பி பண்ணியாச்சு. யாரு சொன்னதெல்லாம் பார்த்துட்டீங்களா? சார் நம்மளோட பேக்ஸ் யூனிஃபார்ம் கிட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. புது லிஸ்ட் எடுக்க சொல்லி ஜோ சார் எடுத்து சொன்னாரு. சார் திரூப் வெளியே வெயிட் பண்றாரு. எந்த தெளிவு? நம்ம ஸ்டாஃப் தான், உங்களை தான் பார்க்கணும்னு சொன்னாரு. சரி, வர சொல்லு. திரூப் சார் உள்ள வர சொன்னாரு. சார் ம். நீயா? இப்போ என்ன புது பிரச்சனை? அது வந்து சார், ம். உங்களையும் உங்கள் ஒய்ஃபையும் 2-3 தடவை வெளியே வச்சு பார்த்துருக்கேன். அதுக்கு அதனால தான் வந்தேன் சார். என்ன? உங்களையும் உங்கள் ஒய்ஃபையும் 2-3 தடவை வெளியே வச்சு பார்த்துருக்கேன் சார். அதனால தான் நான் வந்தேன். இது நான் குரூப்பில் பார்த்தேன். சொல்லுங்கள் சார். திலீப். என்ன சார்? அதாவது குரூப்ல இருந்து அந்த போட்டோவை எப்படியாவது டெலீட் பண்ண முடியுமா? சார் அது அட்மின் தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அவங்க நினச்சா தான் டெலிட் பண்ண முடியும். என்ன அந்த குரூப்ல கொஞ்சம் சேர்க்க முடியுமா? சார் அதுக்கு ஒரு லிங்க் இருக்குது. வாட்ஸ்அப்லேயும் டெலிகிராம்லேயும் ஜாயின் பண்ணேன். எனக்கு ஒரு குரூப்லேருந்து கிடச்சிது. நான் அப்படி தான் சார் ஜாயின் பண்ணேன். அப்படியா? அப்படின்னா அதை ஃபார்வர்ட் பண்ணுறியா? அதை நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சார். சரி.